எங்கள் ஊரில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஒரு பார்க்குக்கு தான் போக போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் வெக்கேஷன் வேறு வரப்போகுது. ஸோ பசங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்து அவங்களுக்கும் போர் அடிக்கும், நம்மளும் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்கள மேய்க்க நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெளியில் வந்தால் நம்மளுக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். எனக்கு என்ட்ரானோடனே இந்த 8ல் ஸ்டோன் வச்சுருக்க வியூஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு குழந்தைங்களுக்கு இதுதான் அதுதான் இல்லை, எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் நல்லா ஜாலியாக தான் விளையாடுவாங்க. மணிக்கணக்காக நம்ம எப்படி சும்மா போய் அங்கே உட்காந்துட்ருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்மளுக்குமே வந்து நம்மளோட டைமை எங்கேஜ்டாக வச்சுக்கிறதுக்கு ஜிம் வச்சுருக்காங்க. அதுவும் தனியாக ஜென்ஸ் தனியாக, லேடிஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க ஒரு பக்கம் விளையாட அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே நம்மளும் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மியூசிக் கேட்டுட்டு சில விஷயம் பண்ண பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இல்லை குழந்தைங்க விளையாடும் போது ரிலாக்ஸாக உட்காரும்போது அவங்க பேக்ரவுண்டில் வந்து நிறைய மியூசிக்ஸ்லாம் போடுவாங்க, சாங்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குலாம் பிடிக்காது, எனக்கு வாக்கிங் போக தான் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுக்கு இந்த வழியில் தான் போனோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.